ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏற்காடில் ஸ்கை பார்க் அண்ட் பிக்கு பார்க் இந்த 2 பிளேஸுக்குமே நம்ம போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இது. அங்கே வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்காடில் நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் வந்து இந்த பிக்கு பார்க்கு தான். இங்கே வந்து 300 வந்து என்ட்ரி ஃபீ. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு நர்சரி வச்சுருக்காங்க. நம்மளுக்கான பிளான்ட்ஸ் வாங்கிக்கலாம். தென் வந்து ஸ்நாக்ஸ் ஷாப் கூட அங்கே இருக்குது. பட் வந்து ரேட் வந்து தாறுமாறாக இருந்துச்சு. இப்போ உள்ள என்ட்ரி ஆனதும் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய அமெரிக்கன் ஹென், தென் வந்து பிளாக் ஹென், அதுக்கப்புறம் டர்க்கி வெரைட்டிஸ் கூட அங்கே வந்து நிறைய இருந்துச்சு. நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே அப்படி போயிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அழகான ஒரு லாவெண்டர் கலரில் சூப்பராக ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் நிற்கிறது. உள்ளே போக போக வந்து நிறைய அனிமல்ஸையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஹார்ஸ் நிற்கிது. இந்த பிக்கோ பார்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து நம்மளே ஃபீட் பண்ணலாம். நம்ம கையில் வந்து ஃபீட் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணும்போது அது நம்ம கையிலேருந்து எடுத்து சாப்பிடும். இது வந்து இதில் ஒரு கான்செப்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் வந்து அது நம்மளை ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாகவே நம்ம கையிலேருந்து ஃபீடை வந்து எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க்குறதுக்காக போகிறோம். இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாக்டிக்கான வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ பேர்ட்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நான் வந்து இந்த இதை வந்து முன்னாடி நான் வீடியோஸில் பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து விஷுவலாக தான் நான் பார்த்தேன். ரொம்ப சின்ன இடத்துல நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, ரொம்ப சஃபகேட்டடாக இருக்கும் அப்படின்னு, வெளியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ பேர்ட்ஸ் வந்து இருக்காங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயும் வந்து பெரிய பேர்ட்ஸ், சின்ன பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து குட்டி குட்டி பேர்ட்ஸை வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பண்ண அடுத்த இடத்துக்கு போனோம்னா அங்கே வந்து பெரிய பேர்ட்ஸ் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி வந்து நல்ல மழை. ஸோ வந்து நம்ம கையில் உள்ள ஃபீடை வந்து பேர்ட்ஸ் வந்து எடுக்க வரல. அது வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக அதோட ஷெல்டருக்குள்ளே போகிறதுக்காகவே அது பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து மழை பெய்யாத இடத்துல போய் அது வந்து சேஃபாக நின்றுட்டுருந்தது. ஸோ வந்து நாங்கள் போன அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் கையில் உள்ள ஃபுட்டை வந்து அதால் எடுக்க முடியலை. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அன்றைக்கி தான் மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்தது கிளைமேட். நாங்கள் போகும்போது வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. நாங்கள் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா 2 சைடும் மரமெல்லாம் வாடி போய் வெறும் குச்சி தான் இருந்தது. ஸோ வந்து மேலேயுமே ஹாட்டாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தோம். பட் வந்து நல்ல மழை பெஞ்சுது. ஸோ வந்து ஏற்காடோட கிளைமேட்டே ஒரு மாதிரி சில்லுன்னு மாறுச்சு அன்றைக்கி தான். இது ஆக்சுவலி நாங்கள் வந்து மே மந்த் போயிருந்தோம். ஸோ சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அன்றைக்கி தான் மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம சின்ன பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்து பெரிய பேர்ட்ஸ் பார்க்குறதுக்காக போகிறோம். ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து நமக்கு வந்து ஃபுட் வந்து கொடுக்குறாங்க. சம் ஃப்ரூட்ஸ் கூட அங்கே வச்சுருக்காங்க. வாட்டர்மெலன், பப்பாயா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட அங்கே வந்து வச்சுருக்காங்க. இல்லை வந்து நம்ம கையில் வந்து சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை போய் நம்ம கொடுத்தோன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து சாப்பிடுது. இந்த இடத்துல வந்து இந்த பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கையிலலாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து அங்கே உள்ளவங்களே வந்து நம்ம கையில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ தட் நம்ம வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம கையில் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் கையில் வாங்கும்போது சூப்பராக இருந்தது. அதோட ஃபீலே வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் கூட அங்கே இருந்தது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப அழகாக எல்லாத்துக்குமே அவங்க வந்து நேம் வச்சுருக்காங்க. இந்தந்த பேர்டுக்கு இந்தந்த நேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மெமரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. கொஞ்சம் மழை நிற்கும்போது பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபீட் எடுக்கிறதுக்காக வந்தது.
பிக்கு பார்க்கில் முடிச்சுட்டு நாங்கள் வந்து போட்டிங் போயிருந்தோம். ஏற்காடில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது லேக்கு, தென் வந்து எக்கோ டூரிசம் பார்க், தென் வந்து ரோஸ் கார்டன், இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நாங்கள் வந்து பிக்கு பார்க்கையும் ஸ்கை பார்க்கையும் மட்டும்தான் நாங்கள் கவர் பண்ணோம். ஸோ போட்டிங்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிங் வந்து அங்கே ட்ரை பண்ணோம். நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஏற்காடில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ரூம் எடுத்திருந்தோம். அன்றைக்கி வந்து நைட்டு வந்து நாங்கள் கேம்ப் ஃபயர் வந்து கேட்டிருந்தோம். ஸோ வந்து ஹோட்டல்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் போன அன்றைக்கி தான் மழை பெஞ்சுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வந்து அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து சூப்பராகவே இருந்தது. நைட்டு வந்து செம சில்லுன்னு இருந்தது. மழை வந்து ட்ரிசில் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ வந்து கிளைமேட் வந்து சூப்பராகவே இருந்தது. நைட்டு வந்து ஜாலியாக கேம்ப் ஃபயரை என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் நைட்டு. ஸோ வந்து மார்னிங் வந்து பார்க்கும்போது ரூமில் இருந்து வியூ வந்து இப்படி தான் இருந்தது. ரொம்ப சில்லுன்னு, நல்லா ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் சூப்பரான ஒரு டெம்பரேச்சரில் வந்து இருந்தது. நான் வந்து ஏர்லியாகவே முழிச்சிட்டேன். ஸோ வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்கோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு அப்படி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து ஸ்கை பார்க் போகலான்றது தான் பிளானு. ஸோ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போது. இந்த ரூமில் வந்து ஹைலைட்டே இந்த விண்டோ தான். சூப்பராக இருந்தது. ஃபுல் கிளாஸ் டோரு, ஃபுல் கிளாஸ் விண்டோ. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல வெளிச்சமாக இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல வியூவாக சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ஸ்கை பார்க்குக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டோம். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரூம்லேயே வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ ஸ்கை பார்க்குக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடில் வந்து நிறைய ஷாப்பில் இதை வந்து பார்க்க முடியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டுக்கால் நம்ம சூப் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஆட்டுக்கால் கிழங்கு வந்து சூப் வச்சு சாப்பிட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கால் வலிக்கு வந்து மூட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்கை பார்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸ்கை பார்க்குக்கு வந்து 1000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சன். ஸோ அங்கே போனதும் கையில் வந்து ஒரு பேண்டு இது பண்ணி விட்டுறாங்க. அந்த பேண்டில் வந்து நம்ம எந்தெந்த கேம்ஸ்லாம் விளையாடுறோமோ அதில் வந்து டிக் பண்ணிட்டே வராங்க. ஸோ வந்து இங்கேயும் உள்ள வந்து சில ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். போகும்போதே இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் தீம் பார்க்கு தான். ஸோ வந்து நமக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து எல்லா இதுவுமே கொடுத்துட்றாங்க. ஹெல்மெட்டு, தென் வந்து பெல்ட்டு, அது எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கேம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணது இந்த ஹை ரோப்பு தான். ஸோ வந்து இதில் வந்து நாங்கள் வந்து இந்த ரோப் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏறினோம். பட் வந்து அந்த ரோப்பை கட்டி விட்டு நம்மளை தள்ளி விடும்போது தான் மரண பயமே இருந்தது. செம பயமாக இருந்தது. ஸோ வந்து ஜாலியாகவும் இருந்தது. கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டவுடனே கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த சைக்கிளிங் தான் ரொம்ப பயமாக இருந்தது. எங்கே நம்ம வந்து படலைலாம் கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமாக இருந்தது. பட் வந்து நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு கேமில் ஏறிட்டோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகி எல்லா கேமுமே நான்ஸ்டாப்பாக அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு ரோப் மாதிரி அந்த கேம் எல்லாமே நம்ம
அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்க்குறது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா. சில்ட்ரன்ஸ்க்கும் கூட இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே ஹைட் கம்மியாக வச்சுருக்காங்க. நமக்கு இந்த கேம்ஸ் தான் இருக்கும். பட் வந்து ஒரு சர்டன் ஹைட்டில் இருக்கும். ஸோ வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட நம்மளை வந்து ரொம்ப சேஃபாகவே அங்கே வந்து பார்த்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க நம்மளை வந்து கைட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நம்ம ஜாலியாக வந்து இந்த அட்வென்ச்சர் எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். சேம் தீம்லேயே இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்காகவும் இங்கே வந்து கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சில்ட்ரன்ஸுமே இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய மியூசியம் இருக்குது. அதுக்கப்புறம் அக்வாரியமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நம்ம மெரைன் கிங்டமில் இருக்கிற மாதிரியே சூப்பராக மேலே ஆர்ச் மாதிரி பண்ணி அதில் உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கேயுமே பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் நம்ம மேலே வந்து இந்த பேர்ட்ஸை வந்து வச்சு நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். நம்ம கையில் இல்லை நம்ம ஷோல்டர்லலாம் அதை வந்து வைக்கிறாங்க. நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஓரளவுக்கு பேர்ட்ஸ் வந்து நம்ம கையில் வந்து ஃபீடை எடுக்கிறதுக்கு வந்துச்சு. ஸோ வந்து நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜு தான் இந்த ஸ்கை பார்க்லேயே ஹைலைட்டு. ஸோ வந்து இங்கே மேலே போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்விங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் போகிறா இருந்தாலும் போகலாம். பட் வந்து நாங்கள் நடந்து போயிருந்தோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணோம். 100 சம்திங் கொடுத்து நம்ம மேலே போகலாம். இல்லைன்னா நடந்து போகணும். நடந்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வந்து ஒர்த்தான பிளேஸு. நம்ம நடந்து வர்றதுல தப்பே இல்லை. சூப்பராக இருந்தது. செம்ம ஹைட்டில் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்து வரதே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே வந்து ஒருத்தங்க சேஃப்டிக்காக நிற்கிறாங்க. அவங்களே நம்ம வந்து வீடியோலாம் எடுத்து தராங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்க எடுத்து கொடுத்தது தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.